ஹலோ சார். நான் சஜி பேசுறேன். கன்னியாகுமரியில இருந்து. சொல்லுங்க மேடம். சார் நான் இப்போ ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். ஓகே ஸோ மேடம். நீங்க சொல்ற டைம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த அந்த டைம் எனக்கு எடுக்க முடியல. ஆனா அந்த டைம் போயிடுச்சுன்னா எனக்கு அந்த சுத்தமா அந்த பசிக்கிறதே இல்ல. ஏதாவது ஒரு கப் மில்க்கோ அந்த பசிக்கிறது இல்ல. முன்னாடி வந்து எனக்கு இந்த ஃபுட் எடுக்கிற நேரம் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் 1 வீக் ரொம்ப பசியா இருந்துச்சு. நான் 85 கேஜி இருந்தேன். இப்ப 79 இருக்கேன். பட் என்னாலயே நம்ப முடியல. வெயிட் மிஷின்ல ஏறி பார்த்தேன். ஏன்னா நான் முன்னாடி வேற நிறைய ஹெர்பா லைஃப்லாம் எடுத்த டைம்ல எனக்கு நான் காசு ரொம்ப பே பண்ணி அது ரொம்ப ரொம்ப எடுத்த பிறகுதான் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. இது நானா நம்பல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டவுட், இதுல எங்க கம்மி ஆகும் அப்படின்னு ஒரு ஃபீல்ல தான் நான் இருந்தேன். ஆனா நான் வெயிட் மிஷின்ல ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சும்மா அதுக்கு செக் பண்ணி பார்ப்போங்கும் போது 79 இருந்தேன். நான் ஜாயின் பண்ணும்போது 85 இருந்தேன். எனக்கே ஒரு பெரிய மிராக்கிள் மாதிரி நானு. அப்ப எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு வீட்டுக்காரங்கிட்ட சொன்னேன், கரெக்டா இருங்கன்னு. அப்ப சொன்னாங்க 79 தான். பட் 1 வீக்ல எனக்கு இதுதான். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்தேன் நிறைய சாப்பிடுறது அந்த எக்கு, சிக்கன், வெஜிடபிள். ஆனா இப்ப எனக்கு வந்து முன்னாடி எல்லாம் 4 முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப 2 முட்டையே ஓகே மாதிரி ஆகுது. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கம்மி ஆகுதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா சார்? இப்ப எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்பாங்க, இந்த டயட் பார்த்த உடனே கேட்பாங்க, இவ்வளவு கேலரிஸ் இருக்குதுங்க, இதுல என்ன பண்ண முடியும், இதுல வெயிட் லாஸ் ஆக முடியுமான்னு கேட்பாங்க. ஆனா இந்த கேலரிஸ்லயும் கண்டிப்பா சார். இந்த இவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் ஆகும். ஆனா அது மட்டும் இல்லாம இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, உங்களோட உடம்புக்கு எசென்ஷியல் ஃபுட்ஸ் தான் இது, தேவைப்பட்ட ஃபுட்ஸ் தான் இது. அதனால தேவைக்கு அளவுக்கு மேல போயிட்டோம்னா உங்க உடம்பே என்ன சொல்லும், போதும் அப்படின்னு உங்க உடம்பே சொல்லிடும். உங்களுக்கே புரிஞ்சிடும். இது நான் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். நீங்க நிறைய ரைஸ், பிரியாணி எல்லாம் சாப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃபில் ஆயிடுச்சு. அப்பவும் ஸ்டாப் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜிலேபி, குலாப் ஜாமுன் எல்லாம் பார்த்துட்டீங்க, சாப்பிடுவீங்க. புரிஞ்சுது? கண்டிப்பா இப்பவும் நான் பரவாயில்லங்க. இன்னொரு மீல் ஸ்கிப் பண்ணா கூட பரவாயில்லங்க. ஆனா நீங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், இப்ப நான் என்ன இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பத்தி தானே சொன்னேன். அது கண்டிப்பா கரெக்டா ஒரு 12 hours எடுக்கணும். இப்போ நீங்க டின்னர் 7 o'clock எடுக்கணும்னு சொன்னோம்ல, 7 to 9 o'clock எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு. இப்ப இன்கேஸ் உங்களால 7 o'clock சாப்பிட முடியல, நீங்க 8 o'clock இல்ல 9 o'clock தான் சாப்பிட்டோம் எடுத்துக்கோங்க. 9 o'clock சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில 10 இல்ல 11க்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும். புரிஞ்சுதுங்களா? அப்படிங்களா? சரி சரி சரி. அந்த ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? அவ்வளோ சரிங்க. நான் மத்தியானம் சாப்பிடுற சாப்பாடை நான் எப்பன்னா அப்புறம் ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கிட்டு எனக்கு போதுங்கிறது மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பசியே எனக்கு இல்ல. முன்னாடி ரொம்ப போவாட்டி நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு, எனக்கு இப்போ பசியே இல்ல. ரொம்ப முன்னாடி எல்லாம் எந்த ஸ்நாக்ஸ பார்த்தாலும் அப்படியே முழுங்கிருவேன். லட்டு, ஜிலேபி எல்லாம் எனக்கு 1/2 கிலோவா. வெயிட் லாஸ் இவ்ளோ வந்துச்சு, ஒரு 6 கிலோஸ் 7 கிலோஸ். சோ ஹாப்பி சார். நான் நம்பிக்கை இல்லாம தான் இறங்குனேன். ஓகே மேடம், ஓகே மேடம். இன்னும் நல்ல உங்களுக்கு உடம்புக்கு பெனிஃபிட்ஸ் வரும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் உங்களுக்கு. எல்லா நோயும் இருக்குல்ல, நிறைய நோய் இருக்கு உங்களுக்கு. டயபெட்டிஸ் இல்ல கொலஸ்ட்ரால் இல்ல ஃபேட்டி லிவர், இதெல்லாம் உங்களுக்கு வராம தடுக்கும் இந்த மாதிரி டயட் இருந்தீங்க. ஓகே சார். ஆபீஸ்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, முட்டை சாப்பிட்டா கம்மியாகுவியா, அப்புறம் சிக்கன் எடுத்தா கம்மி ஆகுவியா? கண்டிப்பா இல்ல. பரவாயில்ல, நான் வெயிட் போடுறதுக்காக வேண்டிதான் சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சாப்பிடும்போது யார் முன்னாடியும் சாப்பிட மாட்டேன். ஆபீஸ்ல யாராவது கிளைண்ட் இருந்தா கூட அந்த நேரம் எனக்கு சாப்பிட தோணாது. ஏன்னா அவங்க இதையா சாப்பிட்டா இன்னும் நீ வெடிச்சிருவ அப்படிம்பாங்க. ஆனா எனக்கு மட்டும் தெரிஞ்சு நான் 79க்கு வந்தது. சோ ஹாப்பி சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்.